வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் பகுதியில் 5 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்பதை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன். விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? வணக்கம் பரிதா. செஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து ரெட் அலர்ட் விடப்பட்டு மாவட்டம் முழுவதிலுமே தண்ணீர் தேங்கி காணப்பட்டது. இதனால் வெள்ள அபாயம் ஏற்பட்டு பல பகுதிகள் வீடுகளில் தண்ணீர் வந்ததும் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பொதுமக்களின் இன்னலை போக்குவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வற்றாமல் காணப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகிறது. இருப்பினும் தண்ணீரானது வற்றாமல் வீடுகளுக்குள்ளேயே தேங்கி நிற்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதேபோன்று விழுப்புரம் செஞ்சி சாலை அருகே உள்ள கொய்யாத்தோப்பு, பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் உள்ளே நிற்கிறது. இதனால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக ஆத்திரமுற்ற இந்த பகுதி மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் விழுப்புரம் செஞ்சி சாலை, விழுப்புரம் திருவண்ணாமலை சாலை பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இவர்களது கோரிக்கை விழுப்புரம் அந்த பகுதியின் அருகே உள்ள பம்பை வாய்க்காலை தூர்வார வேண்டும், சரி செய்ய வேண்டும். அதே போன்று திருவாமுத்தூர் ஏரிக்கு வழியினை நீர் வழிப்பாதையினை சரி செய்து ஏரியினை தூர்வார வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த பகுதியில் இந்த போன்ற பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் வடிகால் வாய்க்கால் சரி செய்தால் மட்டுமே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் வெளியேறும் எனவும் இதனை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு இந்த பகுதி மக்கள் நீண்ட கோரிக்கையினை வைத்து தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பரிதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.